நம்ம எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இவர் இந்த ஜாதியில பிறந்த அதனால வசந்தவன். பிறக்கிறது நம்ம உழைப்பா, நம்ம பிளான் பண்ணி செய்யற காரியமா, நம்ம செய்யற சாதனைகளுக்கு நம்ம சொந்தக்காரன். ஒருத்தர் மருத்துவரை டாக்டர் ஆவர்னு வைங்க, அவர் அதுக்காக தேர்ந்தெடுத்தாரு, உழைச்சாரு, படிச்சாரு, அவர் அந்த நாலேஜை வளர்த்துக்கிட்டாரு, அதனால அவர் ஒரு சிறப்பு அடைந்து விட்டார் என்று சொல்லலாம். ஏன்? அதுல நம்ம உழைப்பு இருக்கிறது. படிச்சவன் படிக்காத சமமே கிடையாது. ஆனா இப்ப எப்படி சமூகத்தில் இருக்கு தெரியுமா? நீ முஸ்லீம்ல பிறந்தனா நீ வசந்தவன், இப்படி இவன் நினைக்கிறது. நீ இந்துவா பிறந்தா நீ வசந்தவன் அவன் நினைக்கிறது. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தா நீ வசந்தவன் அப்படி நினைக்கிறது. நாடாருக்கு பிறந்தா நீ வசந்தவன் அவங்க நினைக்கிறது. செட்டியாருக்கு பிறந்தா வசந்தவன் இவன் நினைக்கிறது. ஒரு சமுதாயத்தில் பிறக்கிறதுனால வசதியா, என்ன செய்யறாங்கிறதுனால வசதியா? அப்ப ஒரு சமுதாயத்தில் ஒருத்தன் பிறக்கிறான் என்பது அவனுடைய உழைப்பு அதுல கிடையாது. நம்மள பிளான் பண்ணி இந்த சமுதாயத்தில் பிறக்கிறோம் நமக்கே தெரியாது. நம்முடைய உழைப்போ நம்முடைய கருத்துக்கோ இடமில்லை. அதுல நம்மளா தேர்வு செய்யறதும் கிடையாது. இதுகளை கொண்டெல்லாம் நீங்கள் சிறப்புகளை உண்டாக்கி கொள்ளாதீர்கள். இஸ்லாம் சொல்ற செய்தி எல்லா மக்களும் சொல்லுகிறது. நீங்க விரும்பின ஒரு கொள்கை ஏத்துக்கிறங்க, இஸ்லாம் தான் பிடிச்சிருக்கா ஏத்துக்கிறங்க. இஸ்லாத்துல இல்லாத மத்தவனும் உங்க சகோதரன் இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப நமக்கு பிடிச்ச ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறோம். எது சிறந்தது நினைக்கிறோமோ தேர்ந்தெடுத்துக்கிறோம். இப்ப இங்க உள்ள முஸ்லிம்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட நம்ம யாருமே நாங்க அரபு நாட்டு இறக்குமதி கிடையாது, நபிகள் நாயகத்தினுடைய பரம்பரையா நாங்க கிடையாது. வேற என்னது? நம்ம இங்க உள்ள ஏதோ ஒரு ஜாதியில் நாங்க இருந்திருப்போம், ஏதோ ஒரு கொள்கையில இருந்திருப்போம், ஏதோ ஒரு மதத்துல எங்க முன்னோர்கள் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு கடவுள் உங்களுக்கு பிடிச்சு வந்துட்டாங்க. இதனால இது வெறுக்கத்தக்கது கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கொண்டாலும் அவங்க உங்க சகோதரர்கள் தான். இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு அவங்க சகோதரர்கள் தான். இந்த ஒரு அடிப்படையை தான் இஸ்லாம் குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். அவன் எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசினாலும் சரி, எந்த ஜாதியில இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் அழைத்து குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன்னா இறைவன் அல்லாஹ் பேசுகிறான். என்ன பேசுறாருன்னு கேட்டா, மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல சொல்லிவிட்டு, இறைவனுக்கு அஞ்சு யார் நடக்கிறீர்களோ, ஒழுங்கா நேர்மையா நடக்கிறீங்களோ அவங்க தான் சிறந்தவங்க. சிறப்பு பிறப்பால் அல்ல. இந்த ஒரு செய்தி உலகத்துக்கு சரியாக சென்றடைந்து விட்டால் அவங்க எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் இணக்கமா இருப்பாங்க.